அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ஹதீஸ்களிலே 4 திறமைகளை, 4 வகையான ஸ்கில்ஸ்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு என்ன திறமைதான் இருந்தாலும் இந்த 4 திறமைகள் இருந்தால்தான் அனைத்து திறமைகளிலும் ஒரு மனிதன் சாதிக்கலாம். முதலாவது திறமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ஒரு மனிதன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய திறமை சில மனிதர்களுக்கு தான் இருக்கும். நாவை கட்டுப்படுத்துவதன் திறமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றாரோ ஒன்று நல்லது பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்பானவர்களே, ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சு ஒன்று அது சொல்லாக அமையும் அல்லது மற்றவர்களை கொல்லக்கூடியதாக அமையும். மனிதனுடைய பேச்சு சொல்லும் அல்லது கொல்லும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் பேச்சினால் சாதிக்கலாம், என்னும் ஒரு கட்டத்திலே ஒரு மனிதன் பேச்சினால் நஷ்டம் அடையலாம். எனவே ஒரு மனிதன் வாழ்க்கையிலே தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த தவறிவிட்டால் வாழ்க்கையில் தோற்று போவான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது திறமை, ஒரு மனிதன் மேலதிகமாக இருப்பதை கட்டுப்படுத்துவதற்குரிய பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு மேலதிகமான விடயம் கொடுக்கப்படுவது என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படும் மிக பெரும் ஒரு கிஃப்டாக இருக்கின்றது. மேலதிகமான நேரம், ஓய்வு நேரம், மேலதிகமான செல்வம், மேலதிகமான பாக்கியங்கள் இருக்கின்றன. இவைகளை ஒரு மனிதன் சரிவர பயன்படுத்துவதற்கு வாழ்க்கையிலே பழகாவிட்டால் அந்த மனிதன் வாழ்க்கையிலே தோற்று போய் விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒரு மனிதன் அழகான முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் தேவையற்ற காரியத்தை விட்டுவிட வேண்டும். வாழ்க்கையில் எது தேவையில்லையோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு நேரம் இருக்கின்றது, இந்த விடயத்திலே எனக்கு தேவை கிடையாது என்றால் அதிலே ஈடுபடுவதை நாம் விட்டுவிட வேண்டும். எனது பணத்தை இந்த இடத்திலே செலவழிப்பதற்கு தேவை கிடையாது என்றால் அந்த இடத்திலே செலவழிப்பதை நாம் விட்டுவிட வேண்டும். இதில் தான் ஒரு முஸ்லிம் அழகானவனாக மாற முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார். மூன்றாவது திறமை, தன்னுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுவதனுடைய திறமை. ஒரு மனிதன் உள்ளத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிக பெரும் ஒரு கிஃப்டாக இருக்கின்றது. அனைவருக்கும் முடியாது தன்னை கட்டுப்படுத்த. செல்ஃப் கண்ட்ரோல் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படும் மிக பெரும் ஒரு கிஃப்டாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வருகின்றார். நபியிடத்தில் அட்வைஸை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் ஔஸினி, எனக்கு புத்திமதி சொல்லித் தாருங்கள். நபி அவர்கள் அவருக்கு ஒரு புத்திமதியை பல தடவை சொன்னார்கள். லா தஹ்பப், நீங்கள் கோபப்படாதீர்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். முன்னாலும் வந்தார், பின்னாலும் வந்தார், வலதாலும் வந்தார், இடதாலும் வந்தார். சேம் அட்வைஸை பல தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பீட் பண்ணினார்கள். காரணம், ஒரு மனிதனுடைய வெற்றி இதில் தான் இருக்கின்றது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிறைய சாதித்திருப்பான், நிறைய சேர்த்திருப்பான், ஒரு வினாடி ஏற்பட்ட கோபத்தினால் அனைத்தையும் இழந்து விடுவான். வாழ்க்கையில் பல உறவுகளை ஒரு மனிதன் வைத்திருப்பான், பல ஃப்ரெண்ட்ஸுகளை, பல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டி எழுப்பி இருப்பான். கோபத்துடன் பேசிய ஒரு வார்த்தையினால் ஒரு மனிதன் அனைத்தையுமே இழந்து விடுவான். ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை கோபத்தினால் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை, இதனால் குடும்ப வாழ்க்கையை வீணாகி போவதை நாம் பார்க்கின்றோம். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்பப், நீ கோபப்படாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது திறமைதான், ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். தன்னுடைய உள்ளத்துடைய தூய்மை என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படும் மிக பெரும் கிஃப்டாக இருக்கின்றது. அன்பானவர்களே, சில சந்தர்ப்பங்களில் பேசுவோம், சில சந்தர்ப்பங்களில் சண்டை பிடிக்க வேண்டிய நேரம் வரும். அந்த இடத்துடன் முடிய வேண்டும். அடுத்த நிமிடம் சகோதரனாக பார்க்க வேண்டும். குடும்பத்திலும் தூய்மையான உள்ளத்துடன் மனைவியுடன் பேசக்கூடிய பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். பிள்ளைகளுடன் பேசக்கூடிய பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் தனக்கு எதை விரும்புகின்றாரோ அதை மற்ற சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான முஃமினாக முடியாது. அன்பானவர்களே, பழிவாங்கும் சிந்தனை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எதை நாம் சாதிக்க வேண்டும், எதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் உள்ளத்துடைய தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றது. எனது குடும்பத்தில் சந்தோஷமான திருமணம் நிகழ்ந்து விட்டது, சந்தோஷமான விடயம் நிகழ்ந்து விட்டது, இது எல்லா முஸ்லிமுக்கும் நடக்க வேண்டும், என்னுடைய சகோதரருக்கு நடக்க வேண்டும், பக்கத்து வீட்டாருக்கு நடக்க வேண்டும், எமது உள்ளம் யாரை பிடிக்கவில்லையோ அவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று விரும்புவதுதான்
உண்மையான ஈமானாக இருக்கின்றது, உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த 4 திறமைகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.